விசாகப்பட்டினம் நல்லா ஞாபகம். திங்கக்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் ஃப்ளைட் இருக்குது. நான் சொல்ல காலத்தில் 1980 85ல். இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம். விசாகப்பட்டினத்துக்கு 2 ஃப்ளைட் தான் இருக்குது. திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு. நல்லா போய் கடலுக்குள்ளே போய் ஒரு பாரமால் ஏறி வச்சு சமணம் போட சொல்லிட்டேன். சமணம் போட்டு உட்காந்தாச்சு. இப்போ சவுண்டு போடுறான். ஆடியோ போடனா ஜெயசாஸ்திரி டேப் இல்லை, பாட்டு டேப் கொண்டு வர பாட்டு இல்லைப்பா. இதான் வாரப்போ இன்னடா முட்டங்கடா, நீ இனிமே 4 நாள் சும்மா இருக்கா அப்படின்ட்டு என்னை பார்த்து, சிவா உனக்கு அந்த சொரம் தெரியுமாடானாரு. நான் எப்படி சொல்லுவேன், சொல்கிறா என்னென்ன சார், நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ணி துணி ஆட்டுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். எங்கே உட்காந்துருக்கேன் நான் வந்து ஒரு ஃபலாங்க தூரத்தில் வந்து கடலுக்குள்ளே பாரமாக சம்பளம் போட்டு உட்காந்துருக்கேன். 10 மாதம் சண்டை. இவர் ஒரு ஃபலாங்க தூரம் அந்த வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு துணியை ஆட்டுறாரு. ஆட்டுவான்னு என்ன பண்ணேன், நிசரி சாசா நிசரி சாச நிச நிசரி சாசா நிசரி சாச பா மா பா மா கா மா ரி சாரி சரிக மா கா மா ரி சாரி சானி ச நிபா பா நிபா 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 மா பா நிபா 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 ரிசரி சரி சரி ச ரிசரி சரி 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 சாரி ரிக கமா மா பா கமா மா பா பா பனி பனி சரி சனி மா சே மகா கணபதி கட் பண்ணி சார் ஓ முடிச்சிட்டியா நீ அப்படின்னாரு. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெயசாஸ்திரி டேப் கொண்டாடு ஆடியோ கொடுக்குறாரு சார், டைரக்ட் கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப்பு சிங்க் ஆகுது. அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும். நான் மொத்தமாக லிப் மூமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். பாட்டுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது. இங்கே வந்து போட்டால் ஜெயசாஸ்திரி பாடின டைமிங்கு என் லிப் மூமெண்ட் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை பாட்டு கேஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது. நல்ல ஞாபகம். இப்போ நான் சொன்ன சொல்ல வந்து 85 எங்கே இருக்குது கணக்கு போடு. 87 95 105 110 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. மண்டக்குடியாக இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லிக் கொடுப்பாமா, ஒழுங்காக கற்றுக்குங்க. புரியுது உங்களுக்கு. இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடிச்சது போதும், இவங்கெல்லாம் கொடுமைப்படுத்தினா போதுன்ட்டு இனிமேல் ஒரு டைலாக் வேண்டாம். இவன் எழுதி கொடுப்பான் டைலாக்கு, அவர் டைலாக் ஷார்ட் கட் சொல்கிறார். உங்கள் வேலையை வேண்டாம், சங்காத்து வேணான்ட்டு 1965 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி கும்பிடு போட்டேன். இனிமேல் அடிக்கிற முடியுமேட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயம். மேடை பேச்சோட பெரிய மகத்தான விஷயம் என்னன்னு சொன்னால், 67 வயசில் கம்பராமாயணம் பேசினேன், 75 வயசில் மகாபாரதம் பேசினேன். எல்லாம் இன்டர்நெட் இருக்குது. 81 வயசில் திருக்குறளை வந்து 4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். நெட்டில் போய் பாருங்கள், சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணி 4 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். இது எல்லாமே இது வந்து தான். அப்போ இப்போ ஒரு பாட்டு சாலமன் பாப்பே சொல்கிறார், நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரையிலேருந்து கம்பராமாயணம் பேசினேன் சார். எனக்கு தெரியாது சார். கண்ணதாசன் பாட்டு ஒரு 10 பாட்டு தெரியும், பாரதியார் பாட்டு தெரியும், கண்ணதாசன் கம்பராமாயணம் ஒன்றும் தெரியாது, நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறார் சார். தெரியாது, முடியவே முடியாது சொல்லி கோயம்புத்தூரில் புத்தகம் 1500 ஒட்டி 8 வால்யூம் சைஸ் பாருங்கள் புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு. சும்மா விரிச்சு நடுவில் பார்த்தா விரிச்சா ஒரு பாட்டு வருது. வெய்யோ நோடி தன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என் இடையாளோடும் இடையானோடும் போனான் மையோ மரகதமோ மதிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியாட உடையான். என்ன புரிஞ்சுது? ஓரளவுக்கு கண்ணன் புரிஞ்சுக்கலாம். எம்ஏ படித்தாலும் கொஞ்சம் சைடில் மேயறாள். யாராவது சொல்லுங்க, டைரக்டர் உட்காந்து சொல்லுங்க பாப்பா சார், இந்த பாட்டுக்கு என்ன சொல்லுங்க பாப்பா. ஓகேவா? பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் செற்ற சேவரோன் துணைவன் ஆன செங்கையும் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்தி வெண்டிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவலோன் பெண்ணை காமவல்லியாம் கன்னி என்றாள். என்ன புரியும் உங்களுக்கு? முக்கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவம் முதல்வன் முன்னாள் எக்கோடு யாராலும் வெல்லப்படா எனப்பட்டு வரமும் ஏழை திக்கோடு முலகணித்து செருக்கடல பொய்யவரையும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் வருகி புறம் போயிட்டு ராகவன் புனித வாடி. என்ன புரியும்? இதையெல்லாம் 67 வருஷம் ஒரே வருஷத்தில் 10,000 பாட்டு இருக்குது. 10,000 பாட்டு 1000 சுருக்கி 1000 பாட்டை 100 பாட்டு ஆக்கி 100 பாட்டை நீ சொல்லும்போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்து விட. ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் கம்பெனியன் காதலன் டேஷ்போர்ட் சிவகுமார் யூடியூப்பில் போய் பாருங்கள். 10 எபிசோடு அப்படி இருக்குது. அதாவது இது எல்லாம் பண்ணது காரணம், அன்று இந்த நாக்கில் காஃபி டீ பட்டு 68 வருஷம் ஞாபகம். குழந்தைகளா, பெரியவங்களை பற்றியவங்கள பெரியவங்களால இனிமேல் திருத்த முடியாது. இனிமேல் காஃபி சேர்த்து போயிடுவாங்க, அதை விட்டுருங்க. குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளா இந்த நாள் காஃபி டீ போட்டு அதனால உங்களுக்கு பெரிய இழப்பான கேட்பீங்க. இல்லை, அதெல்லாம் ஒரு காரணம். காஃபி டீ கிடையாது, தண்ணி படம் கிடையாது, சிகரெட் படம் கிடையாது, பிற மாத தொலை கிடையாது. 2 பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், அதோடு நிறுத்திட்டேன். புரியுது உங்களுக்கு? விளையாட்டுன்னு போயிட்டீங்கன்னா, மது மாது சூதன் இறங்கிட்டீங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை வர முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் வந்து 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை. 2 பேரும், ஒருத்தர் 72 வயசு போட்டால் 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 81 வயசு இருக்கிறான். கேரக்டரு ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜிஆர், அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால் அவங்க வாழ முடியல. அவன் வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கிட்டேன். இது எல்லாமே இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளா நல்ல பழக்கத்தோட யோகா கற்றுக்க. நன்றி, வணக்கம்.